சிஎஸ்கேவில் இருந்து கலீல் அகமதை நீங்க கொடுங்கப்பா, மும்பை அணியில் இருந்து உங்களுடைய தோனியின் செல்லப்பிள்ளையான தீபக் சாகரை நாங்க கொடுக்கிறோம்னு சொன்னது ஐபிஎல் களத்தையே சூடுபிடிக்க வைத்திருக்கிறது. கலீல் அகமது கடந்த சீசன்ல 14 போட்டிகள் விளையாடி 15 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். அதுலயும் முக்கிய குறிப்பாக பவர் பிளேல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தி இருந்தார். அதே மாதிரி தீபக் சாகர் மும்பை அணிக்காக கடந்த சீசன்ல 14 போட்டிகள் விளையாடி 11 விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்திருந்தார். கலீல் அகமதை மும்பை அணி கேட்க காரணம் என்ன தெரியுமா? தீபக் சாகர் வயது 33, ஆனா கலீல் அகமதுக்கு 27 தான் ஆகிறது. கலீல் அகமதை கொடுத்துட்டு தீபக் சாகரை வாங்கிக்கலாமா, இல்ல கலீல் அகமதை வச்சு இனி வர போட்டிகள்ல விளையாடலாமான்ற தீவிர ஆலோசனையில சிஎஸ்கே இருக்குது. இப்படி சிஎஸ்கே ஆலோசனையில் இருக்க முக்கிய காரணம் என்ன தெரியுமா? தீபக் சாகர் என்னதான் சிஎஸ்கேவினுடைய முக்கிய விளையாட்டு வீரராக இருந்தாலும், தோனியின் செல்லப்பிள்ளையாக இருந்தாலும் 3 ஆண்டுகளாக பெரும்பகுதி விளையாட்டுகள்ல காயத்துடன் வெளியில மட்டுமே உட்கார்ந்து இருக்கிறார். இப்படி இருந்ததுனாலதான் அவரை ஏலத்துல கூட எடுக்கல. ஆகையால் கலீல் அகமதை சிஎஸ்கேவில் இருந்து மும்பை அணிக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை 1 நிமிடத்தில் தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.